ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தர்பூசணி பார்த்தீங்கன்னா கோடை காலத்திற்கு ஏற்ற, அதாவது 90% நீர்ச்சத்து கொண்ட ஒரு சிறந்த பழமாக இருக்குங்க. இது உடல் வறட்சியை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்குது. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்திங்கன்னா குறைந்த கலோரி, அதிக நீர்ச்சத்து மற்றும் வைட்டமின் ஏ, சி அதிகமாக இருப்பதனால எடை இழப்புக்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் சரும பொலிவுக்கும் செரிமானத்திற்கும் இது மிகவும் நல்லதாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நீர்ச்சத்து கோடை கால தாக்கத்தை தணித்து உடலுக்கு உடனடி ஆற்றலை தரக்கூடியதாக இருக்குங்க. இதில் உள்ள சிட்ருலின் மற்றும் லைகோபின் ஆகியவை இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இரத்த அழுத்தத்தை குறைத்து மாரடைப்பு அபாயத்தையும் குறைக்க உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்டதால் இதை உணவில் சேர்த்து கொள்ளும்போது பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுதுங்க. வைட்டமின் ஏ மற்றும் சி சருமத்தை பொலிவாக்குது, கொலாஜன் உற்பத்தியையும் அதிகரிக்குதுங்க. இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை சீராக்கி மலச்சிக்கலையும் தடுக்குதுங்க. நீர்ச்சத்து அதிகம் இருப்பதால் சிறுநீரக செயல்பாட்டிற்கு இதுவும் மிகவும் நல்லதாக இருக்குது. அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் வயிற்றுப்போக்கு அல்லது செரிமான கோளாறுகள் ஏற்படும் என்பதால் கவனமாக சாப்பிடுவது நல்லது. சர்க்கரை நோயாளிகள் மருத்துவரின் ஆலோசனையுடன் குறைந்த அளவில் எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. பழுக்க வைப்பதற்காக ஊசி மூலம் ரசாயனம் செலுத்தப்பட்ட பழங்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரி பழத்தை வாங்கி சாப்பிட்லாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சுட்டெரிக்கும் வெயிலுக்கு தயாராகிட்டு வராங்க. வழக்கம் போலவே வெயில் காலத்தில் கிடைக்கும் பல வகைகளுக்கு எதிர்பார்ப்பு இப்பொழுது அதிகரிக்க துவங்கி இருக்குங்க. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கோசப்பழம், அதாவது தர்பூசணியோட பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். மக்கள் அனைவரும் சுட்டெரிக்கும் போது வெயில் காலத்திற்கு தயாராக இருப்பதனால வழக்கம் போல் என்னென்ன பழங்கள் சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் மட்டுமே கிடைக்கும் தர்பூசணி பழத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதிக அளவு நீர்ச்சத்துடன் மிகுந்த சுவையுடன் இருக்கும் தர்பூசணி பார்த்திங்கன்னா நமது உடலை போதுமான அளவு நீர்ச்சத்துடன் வைத்திருக்க உதவுதுங்க. மேலும் உடலுக்கு குளிர்ச்சி அளிப்பதால் எங்கேயும் வெளியிடங்களுக்கு செல்லும் போது முடிந்த அளவு தர்பூசணி பழத்தை சாப்பிடுவது மிக மிக நல்லது. அதே சமயத்தில் தர்பூசணியை நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. தர்பூசணியை காலை உணவின் போது அல்லது காலை உணவிற்கும் மதிய உணவிற்கும் இடைப்பட்ட வேளையில் சாப்பிடலாம். இதை தவிர மாலை நேரத்தில் தர்பூசணி பழத்தை நாம் சாப்பிடலாம். ஆனால் இரவு நேரங்களில் தர்பூசணி சாப்பிடுவதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உண்டாகலாம். தர்பூசணி பழம் உண்பதால் கிடைக்கும் நன்மைகள் நிறைய நம்ம உடலுக்கு இருக்குது. அதை பற்றியெல்லாம் இப்போ பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதாங்க. தர்பூசணியில் வைட்டமின் சி அதிக அளவு இருப்பதனால நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக முக்கியமாக இது இருக்குங்க. ஊட்டச்சத்து அதிகம் கொண்டுள்ளதுனால இந்த தர்பூசணி சாப்பிட்றது மூலம் நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து கொள்ள முடியுமாங்க. இதை தவிர நம்ம முடி மற்றும் சருமத்தின் ஆரோக்கியத்தை தரக்கூடிய வைட்டமின் பி மற்றும் பீட்டா கரோட்டின் பார்த்திங்கன்னா இதில் அதிகமாக இருக்குது. நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு இதை சாப்பிட்லாம். தர்பூசணியில் பல்வேறு நன்மைகள் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா இனிப்பு சுவையுடன் இது இருப்பதனால அதிக சர்க்கரை நிறைந்து இருப்பதனால மிகுந்த சுவையுடனும் சாப்பிட இன்னும் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்ற மாதிரியும் இந்த பழம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடையை குறைக்க பெரிதும் இந்த தர்பூசணி உதவுதாங்க. தர்பூசணியில் அதிக அளவு நீர் சத்தும் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குங்க. இதன் காரணமாக உணவு உண்ட பின் மிக விரைவில் மீண்டும் பசி எடுப்பதை இது தடுக்குது. நீங்கள் சிறிதளவு தர்பூசணியை நொறுக்கு தீனியாக எடுத்துக்கொண்டாலும் அது நீண்ட நேரத்திற்கு உங்களை பசி இல்லாமல் வைத்திருக்க உதவுதுங்க. இதை தவிர தர்பூசணியில் கலோரிகள் மிக குறைவாக இருப்பதால் உடல் எடை கூடுவதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. அதற்கு பதிலாக தர்பூசணி உட்கொள்வதால் கிடைக்கும் கலோரிகளை விட நமது உடல் அந்த தர்பூசணியை செரிமானம் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளும் கலோரிகள் அதிகமாக இருப்பதால் இவை உடல் எடையை குறைக்க உதவுது. இந்த தர்பூசணி பார்த்திங்கன்னா இதய ஆரோக்கியத்தை அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் இதில் இருக்கக்கூடிய லைகோபின் என்பது நமது இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க. இது இரத்த அழுத்தத்தை சரியான அளவில் வைத்து நமது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவையும் குறைக்க உதவுதுங்க. மேலும் தர்பூசணியில் உள்ள அமினோ அமிலம் பார்த்திங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடை உற்பத்தி செய்து இரத்த அழுத்தம் அதிகரிப்பதையும் தடுக்குதுங்க.
நம்மளுடைய கண் பார்வை திறனை அதிகரிக்க இந்த தர்பூசணி உதவுவதாக ஆய்வில் சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணியில் உள்ள லைகோபினில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமாக இருப்பதனால அலர்ஜி தன்மைக்கு இது எதிராக செயல்படுதாங்க. இதன் காரணமாக தர்பூசணியை போதுமான அளவு சாப்பிடும்போது வயதானவர்களுக்கு உண்டாகும் பார்வை குறைபாடுகள் ஏற்படாமல் தடுக்கலாம். ஈறுகளுக்கு பாதுகாப்பு அளிக்குது. நம்மளுடைய தர்பூசணி பார்த்திங்கன்னா அதிகம் நிறைந்துள்ள வைட்டமின் சி இருப்பதனால ஈறுகளின் ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்துது. மேலும் ஈறுகளில் உண்டாகும் பாக்டீரியா தொட்டுகளில் இருந்தும் பாதுகாப்பு அளிக்குதுங்க. தர்பூசணி உட்கொள்வதால் பற்கள் பளிச்சென்று இருக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் உதடுகள் வறண்டு போவதையும் தடுக்க உதவுது. வெயில் காலம் வந்துவிட்டாலே நமது நாட்டில் பல பகுதிகளிலும் சாலையோரம் அங்கங்கே தர்பூசணி பழங்கள் வைத்து விற்று கொண்டு தான் இருப்பாங்க. சில தர்பூசணி ஜூஸ் கடைகளும் பல இடங்களில் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தர்பூசணியில் அவ்வளோ நன்மைகள் இருக்காங்க. தர்பூசணி பழத்தில் நன்மைகள் பற்றி நாம் எப்போ பார்க்கலாம். நாம் பெரும்பாலும் தூக்கி போடும் தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளில் ஏகப்பட்ட நன்மைகள் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. தர்பூசணி பழத்தில் அதிக தண்ணீர் சத்து இருப்பதனால வெயில் காலங்களில் உடல் உஷ்ணத்தால் நீர் சத்து பற்றாக்குறை நம்ம உடலில் ஏற்படும் பொழுது இந்த தர்பூசணி பழங்கள் அதை பாதுகாத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுதாங்க. உணவிற்கு பதில் தர்பூசணி பழங்களை உண்டு வருகிறவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த தர்பூசணி பழத்தில் மிக குறைந்த கலோரி இருப்பதால் உடல் எடை குறைக்க உதவுவதாக நம்பப்படுதுங்க. மேலும் அனைத்து தர்பூசணி பழத்தின் மகிமை. ஆனால் தர்பூசணி பழங்களை சாப்பிடும் பொழுது நாம் துப்பிவிடும் தர்பூசணி விதைகளை பற்றி நம்ம பெரும்பாலும் யாரும் கவனத்தில் வச்சிருக்க மாட்டோம். தர்பூசணி பழத்தின் விதை என்பது பல நல்ல மருத்துவ குணங்களை கொண்டதாக இருக்கும். தர்பூசணி பழத்தின் விதைகளை வறுத்து நொறுக்கு தீனி போல சாப்பிடலாம். மிகவும் ருசியாக இருக்கக்கூடிய விதைகளில் ஒன்றுங்க. ஆனால் நம் பலரும் பழத்தை சாப்பிடும் பொழுது தர்பூசணி விதையை கீழே போட்டுக்கொள்வது வழக்கமாகவே இருக்குது. இனிமேல் தர்பூசணி பழங்களை சாப்பிடும் முன்பு விதைகளை தனியே அதிலிருந்து எடுத்து வச்சுக்கோங்க, அதை உபயோகிச்சுக்கோங்க. இந்த தர்பூசணி விதையானது சர்க்கரை வியாதியை கட்டுக்குள் வைக்க பெரிதும் உதவுதாங்க. மிகவும் அதிகமான நார் சத்துக்கள் இதில் இருக்குது. நார் சத்து சர்க்கரை வியாதியை குறைப்பதற்கும் உடல் எடையை குறைப்பதற்கும் பெரிதும் பயன்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் சர்க்கரை வியாதி டைப் 2 உள்ளவர்கள் இது மிகப்பெரிய உறுதுணையாக இருக்குங்க. இந்த தர்பூசணி பழத்தில் விதையில் அமினோ ஆசிட்டுகள் அதிகமாக இருப்பதனால இரத்த ஓட்டங்களுக்கு பெரிதளவில் உதவி செய்ய உதவுதுங்க. வீக்கங்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கவும் இது பயன்படுது. உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த தர்பூசணி பழத்தின் விதை ஒரு நல்ல சிறந்த மருந்தாக இருக்கும். தர்பூசணியில் அதிகமாக இரும்பு சத்துக்கள் இருப்பதனால இது மேலும் ஹீமோகுளோபின் எனப்படும் மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கு. ஆக்சிஜனை தாங்கி செல்லவும் உதவுதுங்க. இரும்பு சத்து உள்ள உடலில் சோர்வை நீக்கி பெரிதளவு உதவி செய்ய உதவுதுங்க. இரும்பு சத்து தான் உடலில் இருக்கும் கலோரிகளை சக்தியாக மாற்றக்கூடிய அற்புத நிகழ்வை செய்யக்கூடியது. தர்பூசணி பழத்தின் விதையில் இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருப்பதனால உங்கள் கலோரிகளில் உள்ள சக்தி உங்களுக்கு கிடைத்து உங்கள் சோர்வை போக்க எளிதாக பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்வதற்கு பல உணவுப் பொருட்கள் இயற்கையாகவே நமக்கு கிடைக்குது. அதில் ஒன்று தான் இந்த தர்பூசணி. அதில் இருக்கக்கூடிய தர்பூசணி விதை பார்த்திங்கன்னா இதயம் பலமாகவும் உறுதியுடனும் இருக்க பயன்படுது. இந்த தர்பூசணி விதைகளில் அதிக அளவு புரோட்டீன்கள் இருப்பதனால பல வகையான அமினோ ஆசிட்டுகள் அதிகம் இருக்குங்க. இது அதிக உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுது. இரத்த ஓட்டத்தையும் சீர் செய்துங்க. தினமும் நமது உணவில் சிறு தர்பூசணி பழத்தின் விதையை கலந்து சாப்பிட வேண்டும் என்று சிலர் மருத்துவர்களும் பரிந்துரை செய்கிறார்கள். தர்பூசணி பழத்தின் விதையானது நம் உடலின் தசைகளை ஆரோக்கியமும் சக்தி வாய்ந்ததாகவும் வைத்திருக்க உதவுதுங்க. தர்பூசணி பழத்தின் விதையில் மிகவும் முக்கியமான நியூட்ரிஷன் வகைகள் அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம் தசையில் ஏற்படும் பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்து தசைகளுக்கு முன்னேற்றத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்குது. தசை வலி, உடற்பயிற்சி நிலையத்தில் சென்று உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு ஏற்படும் காயங்கள் போன்றவருக்கு இந்த தர்பூசணி பழத்தின் விதை பார்த்திங்கன்னா பெரிதளவில் பயன்படுத்தப்பட்டதின் விதையில் பார்த்திங்கன்னா சிட்ருலின் எனப்படும் வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. இது உடலில் உள்ள மெட்டபாலிசத்தின் அளவை அதிகரிக்குதுங்க. இதில் உள்ள அமினோ ஆசிட் பார்த்திங்கன்னா உடலில் தேவையில்லாத இடங்களில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை கரைக்க உதவுது. இந்த விதைகளில் கலோரியின் அளவு மிக மிக குறைவாக இருக்குது. எனவே நீங்கள் உங்கள் நொறுக்கு தீனிக்கு பதில் இந்த வகையான விதைகளை சாப்பிட்டு வந்தால் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடியதாக இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் தர்பூசணி பழம் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, என்ன டைமுக்கு சாப்பிட்லாம்
அப்படிங்கிற பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி பழம் வெயிலுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள்லாம் நம்ம உடலுக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.